ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல டாக் ஆஃப் த டவுன்ல இருக்கிறது நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான். திடீர்னு போய் ஈரானை அட்டாக் பண்றாரு, திடீர்னு வெனிசுலாவுடைய பிரசிடென்ட்டை கடத்திட்டு வராரு. இப்போ அடுத்து நம்ம ட்ரம்ப் டார்கெட் வச்சிருக்கிறது என்னன்னா கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு. எதுக்கு அமெரிக்கா இந்த ஒரு ஐலாண்ட்ல டார்கெட் வச்சிருக்காங்க, அப்படி இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்லயோ இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ்லயோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரீன்லாந்து. ஸோ கிரீன்லாண்டை ஃபர்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து விலைக்கு வந்து கேட்குறாரு. நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம், கிரீன்லாண்ட் வந்து சேல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கிரீன்லாந்து வந்து மறுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னா கிரீன்லாண்டை மிலிட்டரி யூஸ் பண்ணி கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் வச்சிருக்காரு. இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரீன்லாண்ட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துடலாம். நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருக்க மாதிரி கிரீன்லாந்து அப்படிங்கிறது ஒரு தனி கண்ட்ரி கிடையாது. ஸோ கிரீன்லாந்து அப்படிங்கிற இது ஒரு லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆர்டிக் பகுதி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆர்டிக், அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். வேர்ல்டோடைய மிகப்பெரிய ஐலாண்ட் வந்து இந்த கிரீன்லாந்து. ஸோ டோட்டலாக 2.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான் இது. உலகத்திலே இருக்கக்கூடிய ஐலாண்ட்லேயே மிகப்பெரிய ஐலாண்ட் தான் இந்த ஐலாண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிக், நார்த் அட்லாண்டிக் ரெண்டே வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த கிரீன்லாண்டில் ஒரு 80% ஆஃப் த ஏரியா, ஒரு 80% ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனியால் ஐஸால் கவர் ஆயிருக்கு. ஒரு 20% மட்டும்தான் இதில் பிளெயின் மாதிரி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாக்கள் அந்த மாதிரி 20% மட்டும்தான். மீதி 80% ஐஸ் கவர் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஆர்டிக்ல இருக்கு. ஆர்டிக்ல சோலார் ரேடியேஷன் இன்சுலேஷன் இல்லாதனால ஆர்டிக்ல அந்த அளவுக்கு ஹீட் வந்து இருக்காது. ஸோ அதனால 80% பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐஸால தான் கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி இதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஐஸ் பாடி அண்டார்டிகாக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஐஸ் பாடி அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். இதில் பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. பாப்புலேஷன் டென்சிட்டினா மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு பெரிய ஏரியாவில் ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மக்கள் தொகை அடர்த்தி கம்மின்னு அர்த்தம். வேர்ல்டில் பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்க ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த டென்மார்க். ஸோ இப்போ இந்த டென்மார்க்கை யாரு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டென்மார்க் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு தனி ரீஜனாக தான் இருந்தாங்க. அங்கே ஒரு சில பழங்குடியின மக்கள் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரியை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கண்ட்ரியை காலனைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ நம்மளை வந்து பிரிட்டன் காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு காலத்தில், போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் பிரிட்டன், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க 18th செஞ்சுரி 17th செஞ்சுரியில் காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த சமயத்தில் டென்மார்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரீன்லாண்டை காலனைஸ் பண்ணுறாங்க. யாரு? டென்மார்க் வந்து காலனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1953 வரை 1953 வரை டென்மார்க் தான் இவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல். கிரீன்லாண்டு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் டென்மார்க் தான். பட் 1953 டென்மார்க் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி கிரீன்லாண்டுக்கு அட்டானமி கொடுக்குறாங்க. ஸோ 2019 நம்ம இந்தியாவில் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணுற வரை ஜம்மு காஷ்மீர் இந்த வந்து அட்டானமி கொடுத்துருந்தோம் இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1953 டென்மார்க் கவர்மெண்ட் வந்து அட்டானமி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல டென்மார்க் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் பண்ணல. ஸோ கிரீன்லாண்டு தான் மெயினான எல்லா விஷயங்கள், ஒரு அந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கிரீன்லாந்து பார்த்துக்கிறாங்க. பட் 3 விஷயங்கள் மட்டும் டென்மார்க் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான விஷயங்கள், ஃபாரின் பாலிசி, அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, கரன்சி. இப்போ கரண்ட்டில் டென்மார்க்கில் ஆர்மியே கிடையாது. டென்மார்க்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்டரி சப்போர்ட் பண்ணுறது, கிரீன்லாண்டுக்கு ஆர்மியே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்லாண்டுக்கு யார் ஆர்மி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா டென்மார்க் தான் ஆர்மி சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸு, கரன்சி இந்த 3 விஷயத்தில் மட்டும் டென்மார்க் வந்து தலையிடுவாங்க. இது இல்லாமல் மீது எல்லா விஷயங்களுமே அவங்க டென்மார்க்குக்கு கிரீன்லாண்டுக்குன்னு தனியாக ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க. இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா நூக். ஸோ நூக் அப்படிங்கிற இதுதான் இதோடைய கேபிட்டல். நூக் அப்படிங்கிற பகுதி தான் வந்து கேபிட்டல். ஸோ 1979 ஹோம் ரூல் அப்படின்னா நாங்களே எங்களை ரூல் பண்ணிக்கிறோம், இந்த 3 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நாங்கள் எங்களை ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பேர் தான் ஹோம் ரூல். ஸோ டென்மார்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரீன்லாண்டுக்கு 1979 ஹோம் ரூல் கொடுக்குறாங்க ஒரு லிமிடெட் அமௌண்ட்டாக. ஸோ 2009 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த 3 தவிர மீது எல்லா விஷயங்களும் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஸோ இப்போ கரண்ட்ல பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல டென்மார்க்கோடைய ஒரு பார்ட் தான், டென்மார்க்கோடைய ஒரு ரீஜன் தான் என்ன அப்படின்னா இந்த டென்மார்க் வந்து இங்க இருக்கு. டென்மார்க்கோடைய ஒரு ரீஜன் தான் அப்படின்னா கிரீன்லாண்டு. பட் கிரீன்லாண்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டானமி இருக்கு. இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் டென்மார்க் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா. இது டெமோகிராஃபியை பொறுத்தவரை இங்க மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெறும் 56,000 மக்கள். நம்ம இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு டவுன்ல எடுத்துட்டீங்கனாலும் இந்த மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன நகரம் தான், மக்கள் ரொம்ப கம்மியாக வாழக்கூடிய ஒரு இடம் தான் என்னன்னா இந்த டென்மார்க். ஸோ இதில் அதிகமாக என்ன மக்கள் இருக்காங்க அப்படின்னா 88% வந்து இனியூட் அப்படிங்கிற ஒரு மக்கள். இனியூட் அப்படிங்கிற ஒரு அங்க உள்ள இண்டிஜினஸ் பழங்குடியின மக்கள்
மக்கள் வந்திருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து கிரீன் லேண்டிக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் அதே மாதிரி டேனிஷ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிரீன்லாண்டுடைய பகுதி. இந்த கிரீன்லாண்டை தான் இப்போ ட்ரம்ப் வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ட்ரம்ப் வந்து இப்போ அமெரிக்கா வந்து இப்போ தான் அந்த கிரீன்லாண்ட் மேலே டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா டென்மார்க்கை டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. டென்மார்க்கை நாங்கள் வாங்கிக்கிறோம், டென்மார்க்கை நாங்கள் அனெக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நிறைய தடவை அமெரிக்கா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எப்போ அப்படின்னா 1867 ஸோ சீவர்ட் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாருன்னா டென்மார்க் வந்து கேட்குறாரு. டென்மார்க் கிட்ட கிரீன்லாண்ட் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா 1946 டர்மான்ஸ் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாருன்னா $100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு டென்மார்க் கிட்ட கிரீன்லாண்ட் வந்து கேட்குறாரு. பட் இதுவரை கிரீன்லாண்டை விற்கிறதுக்கு டென்மார்க் ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் 2019 பிரசிடென்ட் ஆகிறார். 2019 பேசுறாரு. அடுத்து 2025 டொனால்ட் ட்ரம்ப் வந்து 47வது அமெரிக்காவுடைய பிரசிடென்டா பதவி ஏற்கிறார் இல்லையா? அப்போதான் இந்த விஷயத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. கிரீன்லாண்ட் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா கிரீன்லாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால நாங்கள் அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா டென்மார்க் கிட்டையும் கிரீன்லாண்டு கிட்டையும் ட்ரம்ப் வந்து 2025 ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சாரு. பட் இப்போ 2026 அது இன்னும் ரொம்ப வந்து தீவிரப்படுத்திருக்காங்க. இதான் வந்து இதோடைய ஹிஸ்டரி. ஸோ எதுக்கு அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்ட் முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம். ஸோ இதோட டைம் லைனை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஜான் 2025 தான் வந்து ஆரம்பிக்குது. ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகுதோன்னா இந்த இது வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா மார்ச் 2025 வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டென்மார்க்கில் டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா 2026 ஜனவரியில் ட்ரம்ப் வந்து வெனிசுலாவை அட்டாக் பண்ணார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து நாங்கள் வந்து டென்மார்க் தான் போகிறோம், டென்மார்க் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு டென்மார்க் வந்து ஒத்துக்கலை. இப்போதைக்கு தான் வந்து டைம் லைனா இருக்கு. ஸோ இப்போ ஏன் வந்து முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒன்று எக்கனாமிக்காக பண்ணுவாங்க. அமெரிக்கா ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்றாங்க இல்லை எந்த விஷயம் பண்ணாலும் ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக அமெரிக்காவுடைய மிலிட்ரி பர்பஸ்க்காக பண்ணுவாங்க, ரெண்டாவது எக்கனாமிக் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த கிரீன்லாண்டை அட்டாக் பண்றதுக்கு பின்னாடியும் ரெண்டு காரணம் தான். ஒன்று என்ன அப்படின்னா கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய மிலிட்ரி பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய எக்கனாமிக்கும் கிரீன்லாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிலிட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல அமெரிக்காவுக்கு ஏன் கிரீன்லாண்ட் முக்கியம் அப்படின்னா இந்த GI-UK கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனது GI-UK கேப் அப்படிங்கிறது இந்த ஒரு ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், யூகே, கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், யூகே இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், யூகே கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ராணுவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லொகேஷன். இந்த லொகேஷனை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்றது மூலியம் அமெரிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ல ரஷ்யாவுடைய கப்பல்கள் அதே மாதிரி ரஷ்யாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வர்றதை அமெரிக்கா தடுக்கலாம். ஸோ அதனால அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இதை கண்டுபிடிச்சோம், இதை மட்டும் கிரீன்லாண்ட் மட்டும் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் இதையும் நம்ம பிளாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறத முக்கியமான டார்கெட்டாக வச்சிருக்கோம். எதுக்காக? ரஷ்யாவுடைய சப்மரைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வரவிடாம தடுக்கிறதுக்காக. அடுத்து மிசைல் டிஃபென்ஸ். ஆல்ரெடி அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரீன்லாண்ட்ல ஒரு ஏர் பேஸ் வந்து வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஆர்மியோடைய ஒரு பேஸ் வந்து வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா பிட்டுஃபிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிட்டுஃபிக் ஸ்பேஸ் பேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேஸ் ரொம்ப நாளாவே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவுடைய இது இந்த சைடு வருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது, அதே மாதிரி ரஷ்யா எதுவும் மிசைல் லான்ச் பண்றாங்களா, சைனா எதுவும் மிசைல் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. தென் ஃபியூச்சர்ல டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா கோல்டன் டூம் அப்படிங்கிறது அமெரிக்காவை ஷீல்டு பண்றதுக்காக எதிரி நாட்டுடைய வான்வெளி மூலியமாவோ இல்ல தரைவெளி மூலியமாவோ எந்த வித அட்டாக் நடந்தாலும் அதை ஷீல்டு பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன கோல்டன் டூம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப அமெரிக்காவை நோக்கி ரஷ்யாவோ இல்ல வேற ஏதோ ஒரு நாடோ ஏவுகணையை ஏவுறாங்க அப்படின்னா அந்த ஏவுகணையை அட்டாக் பண்றதுக்கு அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட எல்லை பகுதிக்குள்ள வரணும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏவுகணை போய் அமெரிக்காவோட ஏவுகணை போய் அதை அடிச்சு தாக்கிடும். இதுக்கு பேர் என்ன கோல்டன் டூம். இது இப்பதான் ப்ராசஸ்ல இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ இந்த கோல்டன் டூமுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னா அந்த கோல்டன் டூம் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய அமெரிக்கா என்ன பண்ணணும், நிறைய வந்து இந்த ரேடார் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு கிரீன்லாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பகுதியில் ரஷ்யாவும் சைனாவும்
ஏன்னா ரஷ்யா வந்து ஆர்டிக்ல ஒரு பார்ட் தான் ரஷ்யா. ஸோ அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிக்ல இன்னும் நிறைய மிலிட்ரிஸ் வந்து பண்ணுறாங்க, பெரிய பெரிய சப்மரைன்ஸ் எல்லாமே ஆர்டிக் பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சைனாவுமே இந்த ஆர்டிக்ல நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருடைய டாமினேஷனை தடுக்கணும் அப்படின்னா கிரீன்லாண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிலிட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயங்களுக்காக இந்த GIUK கேப்பை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமா ரஷ்யா வரவிடாமல் தடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் டூம் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து ரேடர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல இடமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவையும் சைனாவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிக்கை வரவிடாம தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, முதல் கட்டமாக இந்த இது வந்து கேட்கிறாரு. அடுத்து 2வது என்ன அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம அந்த மொபைல் ஃபோன்ஸில் அதே மாதிரி இந்த டிவி என்னென்னலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் பயன்படுத்துகிறோமோ அதுலேயும் டிஃபென்ஸில் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டுலேயே ரேர் எர்த் எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சைனால தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் தான் ஃபியூச்சரில் எந்த கண்ட்ரி கிட்ட இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் டிஃபென்ஸ்லையும் சரி டெக்னாலஜிலையும் சரி ஒரு சூப்பர் பவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரேர் எர்த் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது சைனா, 2வது பிரேசில், 3வது இந்தியா இருக்கும். அமெரிக்காவில் இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் வந்து தேவை. அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் கிரீன்லாண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேர் எர்த் மெட்டீரியலை எடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அமெரிக்கா வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இங்கே நிறைய ரிசோர்ஸ் யுரேனியம், அயன், நிக்கல் இந்த மாதிரி நிறைய முக்கியமான ரிசோர்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆர்டிக் பகுதி அப்படிங்கிறனால இந்த ஐஸ்குள்ள நிறைய ரிசோர்ஸ் வந்து இருக்கு. அதை எடுக்கிறதுனால அமெரிக்காவுடைய எக்கனாமிக் நிறைய பூஸ்ட் இருக்கு. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கிரீன்லாண்டில் 80% கிரீன்லாண்டில் 80% ஐஸாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால கிரீன்லாண்டு மற்றும் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டில் இந்த ஆர்டிக் பகுதியிலலாம் நம்ம வந்து கப்பலில் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு தனியாக ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிற கப்பல் இருக்குது. இது அதிகமாக ரஷ்யா தான் ஐஸ் பிரேக்கர் வந்து வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஐஸ் பிரேக்கர் அந்த கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் இந்த பனி எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தண்ணியாக மாறிடும் இல்லையா, பனி எல்லாம் மெல்ட் ஆச்சுன்னா அந்த பகுதி வந்து தண்ணியாக மாறிடும். ஸோ அப்போ புதுசாக நிறையா ட்ரேட் ரூட் நிறையா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கப்பல் போக்குவரத்துக்கான புதிய புதிய வழித்தடங்கள் உருவாகும். ஸோ அப்போ அமெரிக்கா வந்து வேர்ல்டு டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ரீசனுக்காகவும் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினாக எக்கனாமிக் ரீசன் பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீசன், இந்த 2 ரீசனுக்காக தான் அமெரிக்கா என்ன பண்றாங்க டென்மார்க் இதை வந்து கிரீன்லாண்ட் வந்து குறி வைக்கிறாங்க. ஸோ அடுத்து இதுக்கு டென்மார்க்கும் அதே மாதிரி வந்து கிரீன்லாண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட் ஃபார் சேல், நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் கிடையாது, நாங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு. இப்போ ரியல் எஸ்டேட் நம்ம காசு கொடுத்து வாங்கலாம், பட் நாங்கள் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, நாங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கான ஐடியாலாம் கிடையாது. அப்படி நீங்கள் அதே மீறி ஏதாச்சும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நாட்டோக்கு எதிரானது. ஏன்னா நாட்டோ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் இருக்காங்க. இந்த நாட்டோ அலையன்ஸ் பொறுத்தவரை ஒரு செக்யூரிட்டி ஒரு குரூப் இல்லை இந்த நார்த் அமெரிக்கா அதுக்கப்புறமா வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ண குரூப் தான் வந்து நாட்டோ. ஸோ இந்த மாதிரி இதில் டென்மார்க் வந்து நாட்டோவில் மெம்பராக இருக்காங்க. அமெரிக்கா இந்த மாதிரி கிரீன்லாண்டை தொந்தரவு பண்ணுறது நாட்டோடைய அந்த பிரின்சிபல் அகேன்ஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ மெயினாக நிறைய கண்ட்ரிஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அப்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் குறிப்பா யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு 8 கண்ட்ரி வந்து அப்போஸ் பண்றாங்க. யார் அப்படின்னா யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு 8 கண்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த முடிவு வந்து அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 8 கண்ட்ரி மேல வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய லெவல்ல டாக்ஸ் வந்து போறாங்க. எந்த கண்ட்ரி, இந்த 8 கண்ட்ரி மேல 10% டாக்ஸ் வந்து 1ஆம் தேதியில இருந்தும் அடுத்து ஃபியூச்சர்ல 25% உங்க மேல நாங்க டாக்ஸ் போட போறோம், டாரிஃப் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து இன்னும் கவுண்டர் பண்றதுக்காக இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்றாங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்கா கிரீன்லாண்ட்னா என்ன, அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்ட் ஏன் முக்கியம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக்கான விஷயம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த அமெரிக்கா வந்து போட்ட டாரிஃப் மற்றும் இம்போசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூரோப்பியன் யூனியன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க. இதே மாதிரி வேறு என்ன இன்டர்நேஷனல் டாபிக் தேவை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ லைக்கும் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.